ஹலோ ரைடர்ஸ் அண்ட் ரைடிங் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ கரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ட் 21க்கான வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கோம். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா சரியான கோபத்தில் இருக்கார். எப்போ போய் எங்கே முட்டுவேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோல்கேட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். நம்ம டோல்கேட்டில் எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 5000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டோல்கேட்டில் ஃப்ரீயாக விடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க என்ன ஏது அப்படிங்கிறத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்காரர் போயிட்டார், அந்த பிக்கப் காரர். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல, 5000 தான் காட்டுது. எஃப்சி இல்லாமல் எப்படி டோல்கேட்குள்ளே விட்றாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலையே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கனால எஃப்சி இருக்கிற மாதிரி காட்டுதோ என்னமோ தெரிலங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. வெளியே போகிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன் என்ன ஆப்ஷன் அப்படின்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக ஒரு வேளை எஃப்சி இல்லாதனால அப்படி சொல்கிறாங்களா, வார்ன் பண்ணி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த டோல்கேட்டில் மேபி உங்களை பிடிச்சிருவாங்க, அதனால் நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எதுவும் காது கேட்கல, அதனால் வந்துட்டோம். லைட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பயங்கரமாக போயிடலாம். ஏன்னா இங்கேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வழியை பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். போலீஸ் வேறு போயிட்டுருக்காங்க முன்னாடி. நம்ம இந்த ஓரமாக போயிடலாம். எப்படியோ வந்துட்டோம். இந்த ஓரமாகவே போயிட்டால் எந்த ஒரு இது ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு கம்மி தான் நினைக்கிறேன். ஓய்யோ, வேறு லெவல் வியூங்க அங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஒரு வண்டி இடிச்சு தள்ளிட்டோம். எவ்வளோ பேர் அதையும் நோட் பண்ணிங்களேன்னு தெரியல. வேறு லெவலாக இருக்குங்க வியூ அங்கே பாருங்கள். ஆனால் நைட் டைமில் ரொம்பவே தெரியறது இல்லைங்க, அதுதாங்க ஒரு ப்ராப்ளமு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்து சேஃபாக ஓட்டிகிட்டு போகலாம் ஜாலியாக. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு பார்ட் 21க்கான வீடியோவா. இனியும் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பார்ட் போகும் அப்படிங்கிறது எனக்கே ஒன்றுமே தெரிலிங்க. ஏன்னா வந்து இப்போ இங்கே ஒரு டேம் இருக்குங்க, வேறு லெவல். எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்களான்னு தெரில. மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா நான் அந்த கிளிப்பை வேணால் ரீவைண்ட் பண்ணி போட்டு பார்க்குறேன் என்னால் முடிஞ்சால். இல்லைனா நம்ம எடிட்டர் எப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே. நம்ம எடிட்டர் யாரும் இல்லை, விஎன் எடிட்டர் தான். நம்ம தான் எடிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கோம் ஜாலியாக. நான் என்னமோ வளரிட்டுருக்கேன், வாய் கூட வளருதுங்க. இப்போ நம்ம போயிட்டு அங்கே போய் டேர்ன் பண்ணி மறுபடியும் இந்த பாலத்து மேலே தான் வரணும். அது ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா இதிலே பூந்து அதில் வந்துடலாம். இந்த டேர்னிங்லலாம் நிறையா பேர் ஆக்சிடெண்ட் பண்ணிடுவாங்கங்க. ஏன்னா நானே நிறைய டைம் ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ரைடு இன்னியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 எபிசோடு கிட்டே போகும் போல தாங்க இருக்குது. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிகிற மாதிரி தெரில. இப்போவே 21 வந்துடுச்சு. ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ வீடியோவை 22 வீடியோ ஆயிடுச்சா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு 10 வீடியோ போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு, 22 ஆச்சா, 30, 32. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் எண்டிங் வீடியோ ஒன்று நம்ம போடுவோம் எப்போவுமே. அது ஒன்று பார்த்தீங்களா, மேலே தான் வந்திருக்கோம் பார்த்தீங்களா, சொன்ன மாதிரியே அந்த எண்டிங் வீடியோ ஒன்று போடுவோம், அது ஒன்று. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 33 வீடியோ இந்த ரைடுக்குங்க. வா, வேறு லெவல். இந்த மாதிரி யாராச்சும் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி போடுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டிருப்பாங்க. 30 எபிசோடெலாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 50, 60, 100 அந்த மாதிரி இருக்கணுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம். 50, 60 நாங்கள் எவ்வளோ எபிசோடு வருதுன்னே தெரியாது. ஏன்னா அதில் ஒரு 100 கிட்டே போயிடும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம ஓட்டினதே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட மாட்டோம். அந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஷூட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போடுவோம். அது ஒரு ப்ளஸ்ஸு நம்ம சேனல் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த ஊராக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் இந்தியா வேறு இருக்குது. அது இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இந்த ரைடே இவ்வளோ இழுத்துட்டு இருந்தால் அந்த ரைடு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க இருக்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி இருக்குது அடியிலெல்லாம். அதனால தான் ரோடெலாம் போடல. விவசாய நிலங்கள்னு நினைக்கிறேன். அதனால தான் மேலே ரோடு போடல, கீழே ரோடு போடலையாட்டிருக்கு. சரி, ஓகே, அது ஒரு நல்லது தான், ப்ளஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ளஸ் தான் அக்ரிகல்ச்சர் பீப்புள்ஸ்க்கு, நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஒரு ஃபேமிலி தான். அதனால வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ளஸ்ஸு. சரி, ஓகேங்க. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தி பிடிக்க ஆரம்பிக்கணுங்க.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் ஒர்க் ஷாப்பும் கிடையாது, பெட்ரோல் பங்க்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எங்கே அழுத்தி பிடிச்சாலும் எப்படி போனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டோல்கேட் வருது. இந்த டோல்கேட்டில் இனி என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இருங்க என்ன ஏது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம இங்கே போயிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் வரக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். பஸ் சிமுலேட்டர் இந்தியா இருக்குது, பஸ் சிமுலேட்டரு அந்த ட்ரக் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாங்க இருங்க. இங்கே ஒன்றுமே சொல்லுங்க, விட்டுட்டாங்க. அப்போ மேபி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பஸ் வருது, கொஞ்சம் விட்டுருங்க, கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால விட்டுருங்க அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5,50,000 66,535 இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா டீசல் வந்து 161 லிட்டர் இருக்குது. பஸ்ஸோட ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 80% இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ் 6th கியரில் போயிட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேப் லோட் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி.